விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மாசி மாதம். நெடுநாளா கால் வலியில அவஸ்தைப்பட்டவங்க, இடுப்பு வலியில அவஸ்தைப்பட்டவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல விமோசனம் கிடைக்குங்க. அதுபோக குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக பெருமாளுடைய அருள் கடாட்சகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உண்டு. குறிப்பா முருகப்பெருமானுடைய பக்தர்கள், முருகப்பெருமான் வழி நடத்துறவங்களுக்கெல்லாம் சமீப காலமாக எல்லோர்னாலயும் தொல்லை. யாருக்கெல்லாம் உதவி செய்தோமோ, யாருக்கெல்லாம் நம்ம செயல்திறன் பண்ணோமோ, அவர்களெல்லாம் எதிர்ப்பு தன்மையை கூட்டி பிரஷர் கூடிக்கொண்டே அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய கிரக நிலைகளை ஆராயும் பொழுது பொறுமை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதை விசாக நட்சத்திரக்காரங்கள் நினைவில் கொள்க. இதில குறிப்பா ஒரு சில பேர் துலாம்ல வருவாங்க. ஒரு சில பேர் விருச்சிகத்தில வருவாங்க. யாரா இருந்தாலும் உங்களுடைய சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்வது, கண்ட கடவுள் வழிபாடுடன் பெருமானுடைய வழிபாடுகளை சிறப்பாக வணங்கிக் கொண்டு வருவது, இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. சகிப்புத்தன்மை முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் மாசி மாதம்.